படத்தோட முதல் பாடலுங்கிறது ஹீரோவுக்கு தான் இருக்கும். எப்பவுமே என் படத்துல வில்லனுக்கு இருக்கும். அதை தாண்டி கதாநாயகனின் பெயர் தான் 90% படங்களுக்கு வந்து தலைப்பா இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நந்தன்கிற பெயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். நந்தன்கிறோட கதை புராணமா இருக்கட்டும், கற்பனையா இருக்கட்டும், சித்தரிப்பா இருக்கட்டும், பொய்யா கூட இருக்கட்டும், ஆனா அவனுக்கு ஏற்பட்ட அநீதினு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனா கூட அது வந்து நம்மளை வந்து துயரப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நந்தன்கிற பெயர் தான் வைக்கணும். இங்க வந்து சார் ஒரு காரியத்தை யார் நிகழ்த்துறா அப்படிங்கிறது, நான் வந்து இன்னைக்கு இயக்குனர் ஆனா கூட எத்தனை மனிதர்கள் மூலமா அது என்னுடைய மனதுக்குள்ள பதிக்கப்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு, இந்த சிந்தனை என் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேரையாச்சும் அடுக்கலாம். அவ்வளோ பேருடைய சிந்தனையும் என்னைய வார்த்தை விதமும் தான் நான் இன்னைக்கு இயக்குனர் இருக்கேன். அப்படிங்கிறப்போ ஒரு செயலை யார் செய்யறாங்கிறது முக்கியம் கிடையாது, யார் மூலம் தூண்டப்பட்டுச்சு, ஒரு தூண்டுதல் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறப்போ முதன்முறையா அந்த அநீதியை தட்டி கேட்கிறவன் அந்த கிராமத்துல இருக்க நந்தன்கிற பாத்திரம் தான். அந்த பாத்திரம் ஏற்படுத்திய விளைவும் தான் அந்த படம்.